தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து பத்தமடையின் குரல் என்ற நூலிலிருந்து சிவானந்தரின் தெய்வத் தொண்டு குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். நான் எப்பொழுதும் அமைதியான தனிப்பட்ட சாதனையையே விரும்பினேன். பகலில் சில கட்டுரைகளை சிறிது நேரம் எழுதுவேன். சீமை எண்ணெய் விளக்கு உபயோகித்ததில்லை மற்றும் இரவில் நான் எவ்வித வேலையையும் செய்வதில்லை. காலையில் எனது குட்டீரை விட்டு வெளியே 1 மணி நேரம் சாதுக்களுக்கு மருந்து கொடுப்பதற்கும் சுறுசுறுப்பாக உலாவுவதற்கும் கங்கையில் குளித்து க்ஷேத்திரத்திற்கு சென்று உணவை வாங்கி வருவதற்கும் செலவிடுவேன். ரிஷிகேஷத்தில் நான் கடந்த 35 ஆண்டுகளாக இத்தகைய நியதியையே கடைபிடித்து வந்தேன். நண்பர்களிடம் உபயோகமற்ற பேச்சுக்களை பேச மாட்டேன். க்ஷேத்திரத்திற்கு உணவுக்காக போகும்போது கூட மௌனத்தை கடைபிடிப்பேன் மற்றும் மக்களை தவிர்ப்பதற்காக காட்டுப்பக்கம் உள்ள நடைபாதை வழியாக செல்வேன். நடக்கும்போது மானசீக ஜபமும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சியும் செய்வேன். உலக புகழ்பெற்ற விரிவான யாத்திரைகளும் விரிவான சொற்பொழிவுகளும் செய்ய எனக்கு ஒருபோதும் விருப்பம் இருந்ததில்லை. நான் மற்றவர்களுக்கு குருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டதில்லை. என்னை சத்குரு அவதார புருஷர் என்று பிறர் கூறினால் நான் மகிழ்ச்சி அடையவில்லை. நான் தொண்டு செய்யும் நண்பனாகவே இருக்க விரும்பினேன். கமண்டலத்து நீரின் மூலமாக முக்தியளிப்பேன் என்றோ எனது ஸ்பரிசத்தில் பிறருக்கு சமாதி நிலையை கொடுப்பேன் என்றோ பிறரை கவர்ச்சி செய்ததில்லை. அமைதியான சாதனை, ஜபம், தியானம் முதலியவைகளை செய்யும்படி பிறரை தூண்டுவேன். எல்லா சாதகர்களையும் தன்னலமற்ற தொண்டாற்றி தங்கள் மனதை தூய்மையாக்கும்படி வேண்டுவேன். கழுதைகள் மற்ற மிருகங்களை நான் மானசீகமாக வணங்குவேன். என்னுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் முதலில் நானே நமஸ்காரம் செய்வேன். எல்லா பெயர்களிலும் உருவங்களிலும் நான் பரபிரம்மத்தையே காண்பேன். இதுவே தினசரி வாழ்வில் உண்மையான வேதாந்தமாகும். அக்காலத்தில் பலர் சரியான வழி தெரியாது கண்டபடியெல்லாம் சாதனை செய்து வந்தனர். 1930 என்னிடம் வந்த சாதகர்களுக்கு உலக பற்றின்றி வாழ்வதற்கும் தியானத்தை சரிவரச் செய்வதற்கும் நோயாளிகளான மகாத்மாக்களுக்கு தொண்டு பண்ணுவதற்கும் பயிற்சி அளித்தேன். மறைநூல்களை வருஷக்கணக்காக படிப்பதற்கு பதில் என்னுடைய கட்டுரைகளை எழுதி அவைகளை நடைமுறையில் கடைபிடிக்கவும் சொல்லிக் கொடுத்தேன். வயதான சாதகர்களுக்கு அவர்கள் விருப்பம் போல் தியானம் ஜபம் செய்ய ஊக்குவித்தேன். தொடரும் நிகழ்வு நெஞ்சக்கனகல் குறித்ததாகும். பழைய காலத்தில் ஒரு ஏழை இருந்தான். அவன் மிக அன்பும் இரக்கமும் உள்ளவன். மற்றவர்களும் அவனுடைய அன்பினால் கவரப்பட்டு அவனை நேசித்தார்கள். ஒரு நாள் அவனுக்கு தான் பணக்காரனாக வேண்டும் என்று ஆசை வந்தது. ஒரு காட்டின் வழியாக போய்க் கொண்டிருந்த போது ஒரு வயதான கிழவனை சந்தித்தான். அவன், நான் உன்னை பணக்காரனாக செய்து விடுகிறேன். ஆனால் அதற்கு பதில் நீ உன் அன்பு இருதயத்தை எனக்கு கொடுத்து விட வேண்டும். என்னிடம் கல் போன்ற கெட்டியான இருதயம் இருக்கிறது. அதை உனக்கு பொருத்தி விடுகிறேன் என்றான். ஏழையும் இதற்கு சம்மதித்தான். கிழவன் அந்த ஏழையின் அன்பு உள்ளத்தை எடுத்துக்கொண்டு கல் நெஞ்சத்தை பொருத்திவிட்டான். ஏழை வீட்டுக்கு திரும்பி வந்தான். பணம் அவனுக்கு பலவிதத்தில் வந்து சேர்ந்தது. அவன் தொட்டதெல்லாம் பொன்னாயிற்று. அவன் மகிழ்ச்சி அடைந்தான்.
ஆனால் அவனால் முன்போல் கடவுளிடமோ மற்ற மனிதர்களிடமோ அன்பு செலுத்த முடியவில்லை. மற்றவர்களிடம் கடுமையாக பேசியதால் இவனை அவர்கள் வெறுத்தார்கள். மனதில் சங்கடப்பட்டான். அன்பில்லாத வாழ்க்கை வீண் என்று அவனுக்கு இப்பொழுது புலப்பட்டது. பலர் இவ்விதமாகவே கல்மனதை உடையவர்களாக இருக்கிறார்கள். உலகில் உற்று நோக்குங்கள். எவ்வளவு மனிதர்கள் அழியக்கூடிய இன்பங்களாகிய பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, பொன், பெண், புலனின்பங்கள் முதலியவைகளை உண்மை என்று கருதி பேரின்ப பொக்கிஷமாகிய இறைவனை மறந்து சிற்றின்பத்தின் பின்னால் ஓடுகிறார்கள். இதற்காக ஏங்கி கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையின் பேரின்ப ஊற்றாகிய அன்பையும் பக்தியையும் மறந்து மாய்கிறார்கள். மரணத்தின் அதிபதியாகிய யமதர்மா நிச்சிகேதஸ் என்பவருக்கு பணக்காரன் தன் பணத்தால் மதிமயங்கி புலனின்பமே சொர்க்கம், இதைத் தவிர வேறு எதுவும் கிடையாது என்று எண்ணி திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் என்னிடம் சிக்கிக் கொள்கிறான் என்று கூறியுள்ளார். அருமை சகோதரர்களே, அன்பு உங்கள் உள்ளத்தில் நிறையட்டும், நெஞ்சக் கனகல் நெகிழ்ந்து உருகட்டும், இறையருள் சீக்கிரமே பெறுவீர்கள் என்று அழகுற நிறைவு செய்கிறார். தொடர்வது நாத உபாசனை. மனதை அடக்கி ஆன்மாவில் நிலை பெறச் செய்வதில் 2 வகை உள்ளது. முதல் வகை பலவித கடின யோக சாதனை மூலமாக பிராணனை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக மனதை அலைய விடாமல் தடுத்து வெளிப்பொருள்களில் இருந்து உள்முகமாக திருப்பி ஆன்மாவில் நிலைநாட்டுவது. இரண்டாவது வகை மனதை ஈர்க்கும் வகையில் நம்முள்ளேயே ஏதாவது ஒரு பொருளில் மனோலயம் செய்து அதன் பிறகு மனோநாசம் செய்து விடுவது. ரிஷிகள், ஞானிகள் இந்த இரண்டாவது வகையையே ஆத்ம சாட்சா்காரம் அடைய சிறந்ததும் எளிதானதுமான மார்க்கம் என்று கண்டுபிடித்தனர். ஏனென்றால் முதல் வகையில் கடினமான சாதனை மூலம் மனதை அலைய விடாமல் தடுக்கும் போது சிறிது அஜாகிரதை ஏற்பட்டாலும் மனம் பழைய நிலைக்கே சென்றுவிடும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நம் ஞானிகள் இரண்டாவது வகையில் மனதை ஈர்க்கும் சக்தி சத்தத்திற்கு உண்டு என்று கண்டுபிடித்தனர். ஆகவே மனதை சத்தத்தில், அதாவது ஒளியில் ஐக்கியப்படுத்தி மனோலயமும் மனோநாசமும் சுலபமாக செய்ய முடியும் என்று அவர்கள் அறிவுறுத்தினர். இதுவே நாத உபாசனையாகும். இந்த நாதத்தில் நம்முள்ளேயே கேட்கும் அநாகத ஒலியில் மனதை நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும். அநாகத சக்கரத்தில் கேட்கும் ஒலியில் நாம் தியானம் செய்ய வேண்டும். மற்ற யோகங்களைப் போலவே நாத உபாசனைக்கும் சாதகனுக்கு நல் நடத்தையும் நற்பண்பும் அவசியமாக இருக்க வேண்டும். மற்றும் யோகாசன பயிற்சியும் பிராணாயாம சாதனையும் உண்டு. இது மட்டுமல்லாது சாதகன் மனதை ஒருமுகப்படுத்துதலிலும் தியானத்திலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சோடும் சோகம் சோகம் என்று ஜபம் செய்து பழகினால் மன ஒருமைப்பாடு எளிதில் ஏற்படும். இவ்விதமாக மன ஒருமைப்பாட்டுடன் அநாகத ஒலியின் மீது கவனத்தை செலுத்தி தியானம் பயில வேண்டும். பெரும் சத்தத்தில் மனதை நிறுத்தி படிப்படியாக நுண்ணிய ஒலியின் மீது கவனித்து பழக வேண்டும். ஆரம்ப காலத்தில் மனம் அநாகத ஒலியில் நிலைக்காது வெளிச்சத்தில் அடிக்கடி ஈடுபடும். இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சாதனை செய்ய மனம் பணிந்துவிடும். மனம் ஒலியில் லயிப்பது மட்டும் போதாது. நமது குறிக்கோள் மனோநாசம் என்பதை மறக்காமல் ஞாபகத்தில் வைத்து தீவிர சாதனை செய்ய வேண்டும் என்று நாத உபாசனை குறித்த கட்டுரையை நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். நாளைய நிகழ்வில் ஆன்மீக நாட்குறிப்பு குறித்தும் ஆரோக்கியமும்
ஆனந்தமும் பஞ்சபூதங்கள் மூலம் வைத்தியம் குறித்தும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.